நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அது பிடிக்காம இந்த பொண்ணு எவ்வளவு தர்ம சங்கடத்துல துடிச்சிட்டு இருந்தா தெரியுமா? அதை பார்த்துட்டு தான் நான் வந்தேன். மிஸ்டர் துரைமாணிக்கம், வாட் இஸ் திஸ்? சார், இவங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல சார். கேஸ் விஷயமா அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன். இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன அடிச்சதும் இல்லாம என் கேரக்டரையும் தப்பா பேசிட்டு இருக்காங்க சார். உன் கேரக்டர் பத்தி நான் ஒண்ணு தப்பா பேசல. நீ யாரு, பொண்ணுங்களை வச்சு என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுற. இந்த யோக்கிய சிகாமணி உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்னு கொஞ்சம் சொல்லுமா? சொல்லுமா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எதுக்கு தயங்குற? தைரியமா சொல்லு, நான் இருக்கேன். தனக்கு நடக்கிற பாலியல் கொடுமைய வெளியில சொல்றதுக்கு பெண்கள் தயங்குறதுனாலதான் இந்த மாதிரி ஆண்கள் துணிச்சலா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நடந்தது என்னன்னு தைரியமா சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. சொல்லுமா, சார்கிட்ட சொல்லுமா. மேடம் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல சார். சார் கேஸ் விஷயமா தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு சார். இவருக்கு பயந்துகிட்டு இவங்க உண்மையை மறைக்கிறாங்க. இது பாருமா, பயப்படாத. கமிஷனர் இருக்காரு, நான் இருக்கேன். இவனால உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. தைரியமா நடந்த உண்மையை சொல்லு. நான் நடந்த உண்மைதான் மேடம் சொல்றேன். சார் என்கிட்ட கேஸ் விஷயமா தான் பேசிட்டு இருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி சார் என்கிட்ட தப்பாவும் பேசல, தப்பாவும் நடந்துக்கல மேடம். இப்ப என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இல்ல சார், இந்த பொண்ணு நடந்த உண்மையை மறைக்கிறா சார். ஒரே டிபார்ட்மெண்ட்ங்கிறதுனால உண்மையை மறைச்சு தப்பு பண்ற இவருக்கு துணை போனா என்ன நான் விட்டுடுவேனா? நீ உண்மையை சொல்லனாலும் பரவாயில்ல, இவன் முகமூடிய நான் கிழிப்பேன். இந்த யோகியர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? ஒரு பொண்ணு கூட 2 வருஷமா பழகி இருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் மீறி நடந்திருக்காரு. அவரோட தேவை முடிஞ்ச உடனே அந்த பொண்ணு அப்படியே கழட்டி விட்டுட்டாரு. இப்ப பாவம் அந்த பொண்ணு கண்ணீரோட நின்னுட்டு இருக்கா. துரைமாணிக்கு மேல நீங்க முதல்ல சொன்ன குற்றச்சாட்டை இன்னும் நிரூபிக்கல மேடம். இப்ப அடுத்த குற்றச்சாட்டை சொல்றீங்களே, நீங்க சொல்றதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு மேடம்? சாட்சி இருக்கா மேடம்? சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணே சாட்சியா வந்திருக்கா. இவர் ஏமாத்தின அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா. இவர் யாருன்னு இப்ப நான் நிரூபிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சு மேடம்? என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி கிட்ட தான் அந்த பொண்ணு அழுது பேசிக்கிட்டு இருந்தா. என்ன விவரம்னு விசாரிச்சு நான் தான் அவளை என் கூட உள்ள கூட்டிட்டு வந்தேன். இங்கதான் இருந்தா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு எங்கேயுமே காணோம். மேடம், நீங்க நல்ல கதை சொல்றீங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொண்ணே கிடையாது. இல்லாத பொண்ணை தேர்னா அவ எப்படி கிடைப்பா? யார் கதை சொல்றா? நான் சொல்றது எல்லாமே உண்மை. அந்த செக்யூரிட்டியை கூப்பிடுங்க, அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும். நான் அந்த பொண்ணை உள்ள என் கூட கூட்டிட்டு வந்தேனா இல்லையான்னு அவர் கரெக்டா சொல்வாரு. கூப்பிடுங்க அவரை. கால் தி செக்யூரிட்டி. இவர் இல்லையே, நான் வரும்போது என்ட்ரன்ஸ்ல இந்த செக்யூரிட்டி இல்ல, இன்னொருத்தர் தான் இருந்தாரு. அவரை கூப்பிடுங்க. என்ட்ரன்ஸ்ல டூட்டி பார்த்த செக்யூரிட்டி இவர்தான் மேடம், வேற யாரும் இல்லையே. இல்ல இல்ல,
எனக்கு நல்லா தெரியும். நான் வரும்போது இவர் அங்க இல்ல, இன்னொரு செக்யூரிட்டி தான் இருந்தாரு. இங்க ஏதோ குழப்பம் நடக்குது. மேடம், இங்க எல்லாம் தெளிவா தான் இருக்கு. நீங்க தான் தெளிவில்லாம குழப்பமா இருக்கீங்க. சார், மேடம் எத்தனை ரவுண்டு போட்டாங்கன்னு கேளுங்க. மேடத்துக்கு நல்லா போதை ஏறி நிக்குது. ஏய், மேடம், ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? தொலைச்சிடுவேன். யாருன்னு நினைச்ச? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. மேடம், நீங்க ஆதி பராசக்தியாவே இருங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. தேவையில்லாம எதுக்கு என்ன அசிங்கப்படுத்துறீங்க? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். மிஸ்டர் துரைமாணிக்கம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார், இது வரைக்கும் நான் பொறுமையா தான் சார் இருந்தேன். இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏய், என்ன உன்னால என்ன பண்ணிட முடியும்? என்ன பண்ணுவ நீ? பதக்கம் கொடுத்த அந்த கையால உன் யூனிஃபார்மை கட்டிட முடியும். பாக்குறியா? மேடம் ப்ளீஸ், மேடம் ப்ளீஸ். அம்மா, வேண்டாம். ஐயா, வேண்டாமா. டிரைவர் தான் கால் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்கண்ணே. ஐயா, சின்னையா வளைச்சுக்கிட்டு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு உடனே கிளம்பி வந்துருங்க. என்னாச்சுண்ணே? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? அதை எப்படி சொல்றதுனே தெரியல சின்னையா. என்ன பிரச்சனை? அம்மா இப்ப எங்க இருக்காங்க? இன்ஸ்பெக்டர் லவ் பண்ணி ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ஆமா சொன்னீங்க. அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி தரதா சொல்லி உள்ள கூட்டிட்டு போனாங்க இல்லையா? இப்ப அதனாலதான் பிரச்சனையா? அம்மா அந்த இன்ஸ்பெக்டரை அடிச்சுட்டாங்க. என்ன சொல்றீங்கண்ணே? அம்மா இன்ஸ்பெக்டர் அடிச்சிட்டாங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா குடிச்சிட்டு போதையில தகராறு பண்றதா சொல்றாரு. நீங்க எப்படியாவது அம்மாவை வெளியே கூட்டிட்டு வர பாருங்க. பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு சின்னையா. பத்திரிகைக்காரங்க, டிவிக்காரங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க சின்னையா. நீங்க உடனே கிளம்பி வந்து பாருங்க சின்னையா. என்னாச்சு அருண்? டிரைவர் என்ன சொன்னாரு? உன் அம்மாவுக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? பார்வதி அண்ணி பயந்த மாதிரியே நடந்துருச்சுப்பா. நடந்துருச்சா? போட்ட பிளான் அப்படி இல்ல. என்னாச்சுன்னு சொல்லு அருண். அம்மா ஏதோ ஒரு பொண்ணுக்கு நியாயம் கேட்கறதா சொல்லி போலீஸ் அடிச்சிட்டாங்களா? சிறப்பு, மிகச் சிறப்பு. அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா குடிச்சிட்டு போதையில இப்படி எல்லாம் பண்றதா சொல்லி பிரச்சனை பண்றாராம். ஓ காட். பிரஸ் மீடியால உள்ள வந்துட்டாங்களாம். அடடடடடா, அது வேறயா? அப்பா, நம்ம இப்ப உடனே அங்க போகணும். வாங்க. சரி வா, பாப்பலாம். நானும் வரேன். வா. இந்த தடவை அகிலா தப்பிக்க முடியாது. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன்.
ஃபங்க்ஷனுக்கு கெஸ்டா வந்தவங்கள இப்படியா ட்ரீட் பண்றது? சார் என்ன பேசுறீங்க? கெஸ்டா வந்தவங்க இப்படி நடந்துக்கலாமா? அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் குடிச்சிருக்கேன், போதையில இருக்கேன்னு சொல்லி என் குடும்ப கௌரவத்தையே அசிங்கப்படுத்தியிருக்கான் இந்த ஆளு. மேடம் ஆளு இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன பண்ணுவேன்? நான் யார் தெரியுமா? எப்பேற்பட்ட பரம்பரை தெரியுமா? ஏய் சும்மா நிறுத்துங்க. என்ன பரம்பரை? பெரிய பரம்பரை. பெரிய பரம்பரைனா குடிச்ச சரக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஆயிடுமா? சரக்கு சரக்கு தான். ஏய்! ஏய் யார பார்த்து திரும்ப திரும்ப குடிச்சேன்னு சொல்ற? தொலைச்சிடுவேன், தொலைச்சு. ஏய் நீங்க மிரட்டினா நான் பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? இத்தனை பேருக்கு நடுவுல நீதானா இல்லாம போலீஸ்கார மேலேயே கை வச்சிருக்கீங்க. அப்பவே தெரியல நீங்க போதையில இருக்கீங்கன்னு. ஏய், நீதான் போதையில இருக்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. நான் குடிச்சிருக்கேன்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? இதுக்கு என்ன பெரிய ஆதாரம் வேண்டி இருக்கு? டெஸ்ட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது போதையில இருக்கீங்களா இல்லையான்னு. இப்பவே டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். டாக்டர் வர சொல்லுங்க. வர சொல்லுங்க. மேடம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மேடம், நீங்க கிளம்புங்க மேடம். நோ, இது என்னோட தன்மான பிரச்சனை. இதுக்கப்புறமும் நான் குடிக்கலன்னு நிரூபிக்காம போனா நான் சொல்றது எதுவுமே உண்மை இல்லைன்னு போயிடும். இவன் சொன்னது உண்மைன்னு ஆயிடும். மிஸ்டர் துரைமாணிக்கம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? பாதிக்கப்பட்டவன் நானு. அவங்களே டாக்டர் வர சொல்றாங்கல்ல, வர சொல்லுங்க சார். வாங்க டாக்டர். வணக்கம். டெஸ்ட் எடுங்க. எடுக்கிறேன் சார். ஓகே டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ. மேடம் பிளட் தான் எடுத்தாச்சுல்ல, ப்ளீஸ் கிளம்புங்க மேடம். நோ, எனக்கு அந்த ரிசல்ட் உடனே வரணும். அது வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். இங்கிருந்து யாரும் போகவும் கூடாது. உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். என்ன அகிலா, என்னாச்சு? போத தலைக்கேறி உங்க அகிலாண்டேஸ்வரிக்கு புத்தி மாறி போச்சு. யாருக்கிட்ட என்ன பேசுற? போலீஸ்லாம் பார்க்க மாட்டேன், தொலைச்சிருவேன். டேய் என்னடா அம்மா மகனும் ஒரே டயலாக் பேசிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா லேடின்றதுனால பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா உன் விஷயத்துல அப்படி இருக்க மாட்டேன். போலீஸ் அடி வாங்குனதுல இல்ல நீ. அப்படிங்களா? வா, நீ என்ன பாத்துடலாமா? வா வா. அருண், மா, அந்த ஆள் ஓவரா எனக்கு பேசுறாரு. தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளட் டெஸ்டோட ரிப்போர்ட் வந்துரும். அது மட்டும் பொய்ன்னு ப்ரூவ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த ஆளோட யூனிஃபார்மை நான் கழட்டுறேன். ஒருவேளை பிளட் ரிப்போர்ட்ல நான் சொன்னது உண்மையாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எந்த யூனிஃபார்மை கைட்டுவேன்னு சொன்னியோ அதே யூனிஃபார்மோட நான் உன்னை உள்ள தள்ளுவேன். உன் பணம் பதவி செல்வாக்க வச்சு தப்பிக்கலாம்னு நினைக்காத. இத்தனை போலீஸ்காரங்க முன்னாடி ஒரு போலீஸ்கார மேலே கை வச்சிட்டல, போலீஸ்காரனை பகைச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு
ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். உங்க பிளட்ல போதைப் பொருள் கலந்திருக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு. நோ நோ நோ, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நோ, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ சதி பண்ணிருக்கீங்க. ஐ டோன்ட் பிலீவ் திஸ். நீங்க மறுபடியும் டெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. தம்பி, நீங்களாவது அவங்கள வீட்டுக்கு கூட்டு போங்க. தேவையில்லாம முடியாது. கலாட்டா. நான் இங்க இருந்து போக மாட்டேன். கூட்டிட்டு போங்க. இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு சதி இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணிருக்கீங்க. நான் போக மாட்டேன். அம்மா போலாமா? இல்ல அருண், நான் எப்படி போவேன்? இதுல கண்டிப்பா ஏதோ சதி நடந்திருக்கு. அகிலா. எல்லாரும் சேர்ந்து. ஆண்டி ப்ளீஸ் இங்க நிக்க வேண்டாம். ப்ளீஸ் வா வா அகிலா, சொன்னா கேளு. வா பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. நான் உன்னை பார்த்துக்கிறேன். போங்க தம்பி. என்ன அகிலாண்டேஸ்வரி மேடம், ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி மேடம், உங்களதான். காது கேட்கலையா? காது கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டியதை சொல்றேன். இன்னும் 2 நாள்ல உன்னை தூக்கி ஜெயில வைக்கிறேன். அகிலாண்டேஸ்வரி, போலீஸ்கார மேல கை வச்சா அவங்க நிலைமை என்ன ஆகணும் உனக்கு காட்டுறேன். ரெடியாரு? என்ன ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அம்மா கேக்குதா?